அந்த ஹார்மோன்ஸோட ஒன்லி ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளோட செக்ஸ் லைஃப்பை வந்து மேனேஜ் பண்றது, மெயின்டைன் பண்றது. நம்ம மேரேஜ் பண்ணிக்கல சோ மெனி இயர்ஸ் அப்படிங்கும்போது அப்ப நமக்கு என்ன ஆகும்? ஒரு லேசினஸ் மைண்ட்ல, அதே மாதிரி டயர்ட்னஸ் உடம்புல. நம்ம வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல லீட் பண்ணலைன்னா அப்போ அந்த லேசினஸையும் அந்த டயர்ட்னஸையும் இவங்க செக்ஸுவல் வீக்னஸா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு வேளை இந்த மாதிரி டவுட் இருக்கு, நீங்க பயப்படுறீங்க, நீங்க ஏன் வந்து ஒரு நல்ல செக்ஸாலஜிஸ்ட் கிட்ட போய் உங்களோட ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்து, ஏதாவது உடம்புல ப்ராப்ளம் இருக்குன்னா உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணி அதையும் சரி பண்ணி கொடுத்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும்போது டாக்டரை போய் பார்க்காம இருக்கிறது யாரோட தவறு? நீங்க தான் யோசிக்கணும்.